ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு என்ன தெரியுமா? டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். நீங்கலாம் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. என்கிட்ட வைஷு ஒரு நாளைக்கு கேட்டாங்க. ஆ மேம் உங்களோட லைஃப் ஸ்டைல் இல்ல டே இன் அ லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விளாக் பண்றீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நிஜமாவே இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு விளாக் பண்ண தெரியாதுன்னு நான் அப்பவே சொன்னேன். ஸோ ஷி செட் ட்ரை பண்ணுங்க உங்களால முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இன்னைக்கு நான் நடந்து வந்துட்டுருக்கும்போது, இத பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி என்னால ஒரு வீடியோ பண்ணவே முடியாது. ஏன்னா, எனக்கு ஒவ்வொரு டேயும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சம் டேஸ் ஆர் சோ மெஸ்ஸி, சம் டேஸ் ஆர் லைக் சூப்பர் ஆசம். ஆனா சில நாள் நார்மலா போகும். ஸோ எனக்கு ஒரு டே இன் அ லைஃப் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோவே போட முடியாது. அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். முதல்லலாம் வந்து எனக்கு ஒரு ரொட்டீன் இல்ல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப என்னையே தப்பா நெனச்சுக்கிட்டு இருப்பேன். இல்லன்னா திட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒழுங்கா ஒரு ரொட்டீன் கூட ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஜர்னில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எ ஒரு ரொட்டீன் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணும் ஒரு பெரிய ஒரு சாதனை ஒண்ணும் கிடையாது. சரி, ரொட்டீனா உங்களால பண்ண முடியுதா? பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்களையே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அ உங்க லைஃப்ப வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. எனக்கு இப்போ நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி, என்ன எனக்கு தோணுதோ அப்படிதான் நான் இருப்பேன். அப்படிதான் நான் பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்றவங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா லைஃப்ப கொண்டு போறவங்க எல்லாருமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல தான் இருப்பாங்க. 99% அது வந்து வேலிடேஷன் சீக்கிங் மோடா இருக்கும். வெளியிலேருந்து கிடைக்கிற அந்த வேலிடேஷன், அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அடிமையாயிருப்பாங்க. ஸோ தட் பீப்பிள் அரவுண்ட் தெம் அவங்கள வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறதுனால, அத விட்டு குடுக்க முடியாம, அத எப்படியோ கஷ்டப்பட்டு புடிச்சுக்கணும்னு சொல்லி, அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு உண்மைய சொல்லணும்னா, எந்த ரொட்டீனும் இல்லாம உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதா? அத விட பெருசா வேற எதுவுமே கிடையாது. ஸோ உங்க சந்தோஷம் தான் மெயினான ஒரு விஷயம். எந்த ரொட்டீன் ஃபாலோ பண்றதும் கிடையாது. சரி இதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டைலிங் அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லலாம் அப்படின்னு நெனச்சேன். என்ன பார்க்கும்போது நெறைய பேர் சொல்லுவீங்க. செஷன்லயும் சொல்லுவீங்க, கமெண்ட்ஸ்லயும் சொல்லுவீங்க. ரொம்ப அழகா இருக்கேன். கிளாஸஸ் நல்லாருக்கு. என்னோட ஹேர் நல்லாருக்கு. அ ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸ்கின் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு அப்டின்லாம். சரி, நான் வந்து எப்போதுமே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறதுனால, இத பத்தி சொல்றேன் நானு. நானும் ஒண்ணும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. உங்கள மாதிரியே தான். ஜஸ்ட் கொஞ்சம் என்ன டேக் கேர் பண்ணிப்பேன். அட்லீஸ்ட் என்னைக்கும் இல்லனாலும் எப்பலாம் தோணுதோ அப்பலாம் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு என் ஹேர் வந்து நான் ஆக்சுவலி யாரோ கேட்டிருந்தாங்க, ஸ்ட்ரெய்டன் பண்ணியிருக்கீங்களான்னு. நான் எப்போதுமே வந்து ஒண்ணு ஸ்மூத்தன், இல்லன்னா பொட்டாக்ஸ், இல்லன்னா கெரட்டின் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். ஸோ தட் ஹேர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லன்னா என்னோட ஹேர் கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். ஹேர் வந்து நான் கலர் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து முன்னாடி கலர் பண்ணியிருந்தேன். இப்ப அது போயிடுச்சு. பிளாக் கலர் வந்து என்னோட ஒரிஜினல் கலர். என்னோட ஏஜுக்கு என்னைக்கோ நரைச்சிருக்கணும். பட் ஸ்டில் நரைக்கல. அது வந்து ஜெனட்டிக்கலி அந்த மாதிரி தான் எனக்கு. ஸோ இப்போ வந்து கலர் பண்ணல, பண்ணணும். அண்ட் வாட் ஐ டூ எப்படி இந்த ஹேர வந்து மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டுட்டு கண்டிஷனர் போடுங்க. கண்டிஷனர் போடும்போது சல்ஃபேட் ஃப்ரீ கண்டிஷனர் வாங்கி போடுங்க. ஸோ தட் அந்த ஹேர் சாஃப்ட்டா இருக்கும். இல்லன்னா ரொம்ப ரஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணுங்க. வீட்லயே வந்து ட்ரையர் வச்சுக்கிட்டு, அந்த ஹேர் வந்து ஃபுல்லா காயற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ட்ரையர் வச்சு. நம்ம துண்டால வந்து தொவட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு அது நல்லா வராது. அந்த ரொம்ப தண்ணியா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் டவல் வச்சு அ எடுத்துக்கோங்க. மத்தத வந்து லாஸ்ட்டு ஃபுல்லா ட்ரை ஆவறதுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணுங்க. அப்ப வந்து ஹேர் அப்படியே ஷைனிங்கா, ஃப்ளோவா கெடக்கும். அ அப்புறம் வந்து என்னது ஃபேஸ்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு சீரம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால சன்ஸ்கிரீனையும் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட நான் முன்னாடி ஷியா பட்டர் இருந்துச்சு. ஒரிஜினல் ஷியா பட்டர். நான் வந்து அந்த ஷியா பட்டர் இருக்கிற வரைக்குமே வந்து வேற எதுவுமே போட மாட்டேன் என் ஃபேஸ்க்கு. அந்த ஒரிஜினல் ஷியா பட்டர் தேய்ச்சீங்கன்னா, அது கொஞ்சம் எண்ணெய் லைட்டா ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும். அந்த ஷைனிங்கே ஃபேஸ் வந்து அழகா இருக்கும். உங்க ஸ்கின்னும் நல்லாருக்கும். ஏன்னா அது ஒரிஜினல். அது தீர்ந்துருச்சு. ஆனா வாங்கணும். ஒரிஜினல் ஷியா பட்டர் பார்த்து வாங்கணும். ஆன்லைன்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். அ ஆனா இப்போதைக்கு நான் இந்த 3 விஷயங்கள் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சீரம் எதனாலாம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாட்டுக்கும் எனக்கு 3, 4 டைப் ஆஃப் சீரம் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் தோணும்போது வாங்கி வச்சுப்பேன். தீர்ந்துருச்சுனா வாங்கவே மாட்டேன். நடுவுல திடீர்னு கொஞ்ச ஒரு 3, 4, 5 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப தோணும் வாங்கணும் அப்படின்னு. அப்ப வாங்குவேன். ஸோ இதெல்லாம் போட்டா தான் க்ளோவா இருப்பேனான்னு கேட்டா, இல்ல இதெல்லாம் போடாமலே நான் க்ளோவா இருப்பேன். ஏன்னா, உள்ள இருக்கிற எனர்ஜி தான் வெளியில இருக்கிற க்ளோ. ஸோ இதெல்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. அது வந்து என்னையே பூஸ்ட் பண்ணிக்கிற நாள்ல மட்டும் தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு வந்து நானே என்ன கண்ணாடியில பார்க்கும்போது அப்படியே, "ஐயோ! அழகா இருக்கு தீப்தி" அப்படின்னு தோணும் எனக்கு. அப்ப உடனே அப்படியே என் ஃபேஸ்ல அந்த சீரம்லாம் போட்டு அந்த பளபளன்னு வைக்கணும் அப்படின்னு தோணும். அந்த டைம்ல இதெல்லாம் பண்ணிப்பேன். இதெல்லாம் பண்ணாமலும் சாதாரணமாவும் நான் வெளியில போவேன். எனக்கு எப்போதுமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் உள்ள ஹேப்பியா, சந்தோஷமா அந்த சரண்டர் மோட்ல
அவேர்னஸோட இருந்தேன் அப்படின்னா, என்னையே அன்னைக்கு நான் கண்ணாடியில பார்க்கும்போதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அவ்ளோ அழகா இருப்பேன். அது வந்து ஆக்சுவலி என்னோட வெளியில இருக்கிற அழகு கிடையாது. உள்ள இருக்கிற அழகு. எனக்கு வந்து அது நல்லா தெரியும். ஸோ, நான் வந்து இந்த சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல ஒரு புஷ்ஷா நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா, இதெல்லாம் போட்டா தான் நீங்க அழகா இருப்பீங்கன்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க. அதே மாதிரி லிப்ஸ்டிக் ஆல்மோஸ்ட் என்னோட லிப்போட அதே கலர்ல இருக்கிற லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கலர்ஸுமே நான் போடுறதுக்கு தயங்கலாம் மாட்டேன். ஆனா வந்து போட்டா எனக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கே தோணுச்சுன்னா, பிங்க்கா இருந்தாலும் போடுவேன். ரெட்டா இருந்தாலும் போடுவேன். ஆனா மோஸ்ட்லி எனக்கு ரெட் கலர் சூட் ஆகாது. டார்க் கலர் சூட் ஆகாது. ஸோ கொஞ்சம் அந்த லைட் மெரூன் ஆ இல்ல அந்த ம் பீச்சோட ஷேட்ஸ் அந்த பீச் அண்ட் ப்ரவுன் மிக்ஸ் ஆன ஷேட்ஸ் அந்த மாரி நமக்கு வந்து எது சூட்டபிளா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. ஏன்னா எனக்கும் வந்து இந்த லிப்ஸ்டிக்லாம் போட்டு கண்டுபிடிச்சு எனக்கு இதுதாங்க நல்லாருக்கும் அப்படின்லாம் சொல்றதுக்கு கூட எனக்கே தெரியாது. ஏன்னா பலதையும் ட்ரை பண்ணுவேன். சிலதெல்லாம் நல்லாவே இருக்காது. சிலது நல்லாருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா, அந்த கலர நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அடுத்த வாட்டி அதையே வாங்குவேன். ஸோ, அதெல்லாம் அப்படிதான் நானும் போடுறது. ஒண்ணும் அதுலலாம் ஸ்பெஷலைஸ்டுலாம் கிடையாது. ஸோ, உங்களுக்கு எது நல்லாருக்குன்னு போட்டு பாருங்க. ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பாருங்க, எது நல்லாருக்கு அப்படின்னு. அண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்ட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, அது எது நல்லாருக்கு உங்களுக்கு அப்படின்னு. ஃபேஸ்ல எ நீங்க வெறும் ஒரு அம் சீரம் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக் இது மட்டும் போட்டாலே உங்க ஃபேஸ் நல்லா க்ளோவா அழகா இருக்கும். வேற எதுவுமே போட வேண்டாம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எத்தன நாள் நான் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கிரீம்ஸு, அ சன்ஸ்கிரீன் இதெல்லாம். ஆனா சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் எதுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்டின்னும் எனக்கு தோணும். அ அதனால இன் ஃபியூச்சர் ஒரு வேளை இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேனா அப்டின்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு எனக்கு இதெல்லாம் புடிக்கும். நான் பண்றேன். நாளைக்கு எப்படி இருப்பேன் அப்டின்னு தெரியாது. அத நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் இல்லாமலே நான் நேச்சுரலி அழகு தானே அப்படின்னு எனக்கு தோணலாம் ஒரு இடத்துல. நேச்சுரல் அழகையே அப்படியே கீப் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு தோணலாம். பட் ஸ்டில் எனக்கு என்ன நான் வந்து நேச்சுரல் அழகு நம்ம எல்லாருக்குமே இருக்கு தான். ஆனா, இந்த உலகத்துல வாழும்போது புதுசு புதுசா நெறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு மருத்துவமா இருக்கட்டும். நமக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா, அத ட்ரீட் பண்றதுக்கு புதுசா கண்டுபிடிக்கிற அந்த மெடிக்கல் ரிலேட்டடான பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுனால, ஒரு மனுஷனோட ஆயுசையே நீட்டி குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இ இப்ப நம்ம போடுற மேக்கப் இந்த மாரி விஷயங்கள் கூட, நம்ம கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்றதுக்கு, இல்ல நமக்கு வந்து இன்னும் ஒரு பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு, நம்ம ஹேப்பியா இருக்கும்போது, ஓகே நான் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு. ஸோ இது வந்து இந்த உலகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா, இந்த எல்லா விஷயமுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நமக்கு இது போடும்போது சந்தோஷம் கிடைக்கணும். அவ்வளோதான். ஆனா, இதெல்லாம் நான் போட்டா, அவங்கலாம் என்ன அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வச்சுக்கிட்டு போடாதீங்க. ப்ளீஸ். அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அது வேலிடேஷன் சீக்கிங்ல போயிடும். யாராவது உங்கள நல்லா இருக்குன்னு சொல்லல அப்படின்னா, நீங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. திரும்ப திரும்ப சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் வந்து எல்லாமே பண்ணுவேன். "நீ நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே சந்தோஷமா இருக்கு. நல்லா இல்லன்னு சொல்றீங்களா? அட போ உன் கண்ல என்னமோ பிரச்சனை இருக்கு. இல்ல எதுவுமே சொல்லலையா? சொன்னீங்கன்னா என்ன? சொல்லலன்னா என்ன? என் லைஃப் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். யார் சொன்னா? யார் சொல்லல? அதெல்லாம் கிடையவே கிடையாது." சொன்னவங்கள்ட்ட எப்போதுமே ஒருத்தங்க சொல்றாங்க அப்டின்னா, நான் எப்படி நெனைப்பேன் அப்டின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு மனசு இருக்கு. ஒருத்தங்கள பார்த்து நல்லது அப்டின்னு சொல்றதுக்கு. அததான் நான் ஃபர்ஸ்ட் தாட்டா நெனச்சுப்பேன். ரொம்ப அவங்களுக்கு கண்டிப்பா தேங்க் யூ சொல்லுவேன். ஏன்னா, இட் டேக்ஸ் கரேஜ் டூ டெல் அனதர் பெர்சன் தட் யூ லுக் குட். நீங்க நல்லா இருக்கீங்க அப்டின்னு சொல்லணும்னா கூட, மனசுக்குள்ள ஈகோ இல்லன்னா தான் சொல்ல முடியும். இல்லன்னா அத வந்து அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல யாராவது நல்லா இருக்காங்க அப்டின்னு சொன்னா, நான் கண்டிப்பா அத வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா, அவங்க அந்த எஃபோர்ட்ட எனக்காக போட்டு சொல்றாங்களே அப்படிங்கிறது. ஆனா, அதுல வந்து விழுந்துற மாட்டேன். லைக் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க. இல்ல அதுக்காக நான் இன்னும் என்ன வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். அப்படிலாம் கிடையாது. நான் சில டைம் செஷன்ல வரும்போது என் செஷன்ஸ்ல வந்திருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. எப்படி வருவேன் அப்படின்னு. கொண்ட போட்டுக்கிட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருப்பேன். ஸோ வீடியோ கூட போட்டிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து எப்போதுமே நான் இப்படிதான் இருப்பேன்லாம் கிடையாது. இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு தோணுச்சுன்னா இப்படி இருப்பேன். நாளைக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ அப்படிதான் நாளைக்கு இருப்பேன். எங்கேயுமே வந்து எப்படி இருந்தாலும் நான் தான். எனக்கு நான் எப்போதுமே அழகு தான். நான் என்ன வந்து எப்போதுமே கட்டி புடிச்சு முத்தம் குடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, போட்டு பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு பாருங்க. நீங்க வந்து நெறைய பேர் வந்து நான் குண்டா இருக்கேன். இது போட்டா நல்லா இருக்காது. அது போட்டா நல்லா இருக்காது அப்டின்னு நெனைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்பலாம் டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல்னு நெறைய சைஸஸ் இருக்கு. ஸோ உங்க உடம்புக்கு எது கரெக்ட்டா இருக்கோ அத பார்த்து வாங்குங்க. எந்த ட்ரெஸ் உங்களுக்கு போடணும்னு ஆசையா இருக்கோ போடுங்க.
யாரையுமே பார்த்து இவங்க அது சொல்லுவாங்க, அவங்க இது சொல்லுவாங்க, இல்ல என்ன நெனச்சுப்பாங்க, எனக்கு அசிங்கமா இருக்குமா, என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஜட்ஜ் பண்ணா பண்ணிட்டு போறாங்க. ஏதாவது ட்ரெஸ் போடும்போது என் வீட்ல சொல்லுவாங்க, இந்த மாரிலாம் ட்ரெஸ் போட்டு போனா எல்லாரும் ஆம்பளைங்கலாம் அப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், "பார்த்தா பார்த்துட்டு போறாங்க. என்ன கிடைக்கவா போகுது?" அப்படின்னு. அந்த மாதிரி தான் பார்த்தா பார்த்துட்டு போறாங்க. என்னங்க இந்த லைஃப்ல உங்களோட எனர்ஜி தான் எல்லாமே தெரியுமா? நீங்க எதையுமே பார்த்து பயந்தீங்க அப்படின்னா, அது உங்களையே தொரத்தும். நான் வந்து இத இப்ப உட்கார்ந்துருக்கேன் பாருங்களேன். இது வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பார்க் ஆக்சுவலி. இந்த ஊர்ல வந்து பார்க் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலி காடு மாரி இருக்கிற இடத்துல ஒரு வழிய வந்து கிரியேட் பண்ணி, அந்த வழி வழியா நடந்து போய் நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துக்கலாம். ஆனா அந்த மெயினான அந்த காட வந்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணாம அத அப்படியே வச்சுக்கிட்டு, அதுக்கு நடுவுல பார்க் மாரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் வந்து இந்த மாரி பிளேஸஸ்ல தான் போவேன். என் ஆஃபீஸ்ல கூட நான் சொல்லுவேன். நான் இந்த மாரி பிளேஸஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியா இருப்பேன். நெறைய கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி. ரீசென்ட்லி வந்து ஏதோ ஒரு பார்க்ல வந்து யாரையோ ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் ஆஃபீஸ்ல என்னோட ஒரு கொலீக் வந்து என்ன வந்து பயமுறுத்திட்டே இருந்தாங்க. லைக் "நீ வந்து தனியா பார்க்லாம் போவல்ல, ஷூட்லாம் பண்ணுவல்ல. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. இந்த மாரி நடந்துச்சு, இந்த மாரி நடந்துச்சுன்னு" சொல்லி நெறைய வாட்டி இதையே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அத அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கவே இல்ல. அப்ப அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது நான் இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் சொல்றேன். ஷி இஸ் நாட் டேக்கிங் இட் சீரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி. என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம கேரி பண்ற எனர்ஜி தான் நம்மள தேடி வரும். நம்ம வந்து நான் வந்து பயந்துகிட்டு இந்த பார்க்ல போனா என்ன யாராவது பண்ணிடுவாங்க அப்படின்னு நெனச்சா, நானே அந்த எனர்ஜிய தான் கேரி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஐ கான்ட் ஸ்டாப் த கர்மா. எனக்கு அப்படி ஏதாவது நடக்கணுன்றனா நடந்து தான் ஆகும். நான் வந்து பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறத விட, எங்க எது நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம லைஃப்ல இப்போ வரைக்கும் வந்த சிச்சுவேஷன்ல எது வந்தாலும் தாங்கிக்கிற ஒரு சக்தி மனசுல இப்போ இருக்கு. ஸோ அதுக்காக பயந்து நான் போமாட்டேன். ஆனா கேர்ஃபுல்லா இருப்பேன். ஸோ சில இடத்துல போம்போது நமக்கே தோணும். இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப அ ஹாண்டட் மாரி இருக்கு. அ போனா சேஃபா இருக்காது அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாரி இடத்துல நான் போமாட்டேன். பட் அதர்வைஸ் மனுஷங்க இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துலலாம் இருக்காங்க அப்படின்னா, ஐ ஃபீல் ஓகே ஐ வில் கோ. ஏன் நான் இத சொன்னேன் அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் தனியா இருக்கிற ஒரு பெர்சன். எனக்கு எங்கேயாவது போணும்னா ஒரு துணை இருந்தா தான் போ முடியும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நான் வந்து இனிமே இந்த மாதிரி இடங்களுக்கு போறதே அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, என் லைஃபயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பதிலா வாட் ஐ டூ இஸ் நான் பிலீவ் பண்றேன். என்னோட எனர்ஜி ஸ்ட்ராங்கா ஒரு பாசிட்டிவா வச்சுக்கிட்டா, எந்த ஒரு தப்பான நெகட்டிவ் எனர்ஜியும் என்ன தேடி வராது. என் பக்கத்துல வராது. அது நான் எங்க இருக்கேனோ, அதுக்கு அந்த பக்கமா போயிடும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கும் மேல ஏதாவது நடக்கணும்னு இருந்தா, அது கடவுளோட அமைப்பு. அது நடந்தா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நடக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு என் வாழ்க்கைய விட்டு குடுத்து வாழ மாட்டேன். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸா நான் குடுக்குறேன். அ பயந்து வாழ்க்கைய வாழாதீங்க. பயந்து வாழ ஆரம்பிச்சோம் அப்டின்னா, என்னைக்குமே பயந்துகிட்டே இருப்போம். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வாழணும்னு நெனச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ, எந்த ஒரு விஷயமும் உங்க ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், உங்களோட மேக்கப்பா இருக்கட்டும், உங்களோட ஹேரா இருக்கட்டும், உங்களோட லைஃப்ல நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸா இருக்கட்டும், நீங்க சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், எதுனாலும் உங்களுக்கு புடிச்சிருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா பண்ணுங்க. குண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லி நெறைய ஃபுட்ட நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா? நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? உங்க மைண்ட் ரொம்ப ஹேப்பியா நீங்க ஒரு காமான பிளேஸ்க்கு ரொம்ப உங்களையே சேஃபா ஃபீல் பண்ற ஒரு பிளேஸ்க்கு போனீங்க அப்படின்னா, நீங்களா தானா உங்க பாடிக்கு எது நல்லதோ அத மட்டும் தான் சாப்பிடுவீங்க. ஸோ இன்னைக்கு உங்களால அது பண்ண முடியலன்னா, யூ ஆர் நாட் இன் அ ரைட் பிளேஸ் டூ சூஸ் தட். அதனால உங்கள வந்து சஃபர் பண்ண விடாதீங்க. பரவால்ல. அந்த பாடி இப்போ வந்து அந்த டென்ஷன குறைக்கிறதுக்கு, இல்ல அந்த வலிய குறைக்கிறதுக்கு, அந்த ஹர்ட்ட குறைக்கிறதுக்கு, ஆ அந்த பயத்த குறைக்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு ஃபுட்ட இப்போதைக்கு யூஸ் பண்ணுது. யூஸ் பண்ணிக்கட்டும். பரவால்ல. ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா? மனுஷங்கள விட பெட்டருங்க ஃபுட்டு. ஏன்னா நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பெர்சன். இப்பவும் சாப்பிடுவேன். அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லல. ஆனா வந்து நான்வெஜ்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். எக்கு கூட சாப்பிடுறதில்ல. இது வந்து எப்படி ஸ்டாப் பண்ணேன்னு கேட்டா, ரொம்ப வே வேடிக்கையா இருக்கும். ஏன்னா, ஆம் இதெல்லாம் புடிக்காம ஸ்டாப் பண்ணல. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதே நான்வெஜ் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்போ மெதுவா, மெதுவா, மெதுவா சிக்கன் வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது, அது எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்க ஆரம்பிச்சுருச்சு. எப்படி குக் பண்ணாலும், வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டாலும், எனக்கு புடிச்ச மாதிரி என் வீட்டு ஸ்டைல்ல நான் பண்ணாலும், என்னெல்லாம் நான் ட்ரை பண்ணாலும் சரி, எனக்கு சிக்கன் சுத்தமா பிடிக்கல. அந்த ஒரு ஸ்மெல் வருது. சிக்கனோட அந்த ஸ்மெல். இதுவரைக்கும் எனக்கு வராத இத்தன வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தெரியாத ஒரு விஷயம். அப்போ வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சது. சரி, சிக்கன் தான் சாப்பிட முடியல, உட்டுருவோம் அப்படின்ட்டு ப்ரான்ஸா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த ப்ரான்ஸ்லாம் பயங்கரமா அடிக்டடா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அதுவும் ஒரு கொஞ்சம் மாசத்துல, ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல அ அதுவும் பிடிக்காம போயிடுச்சு. அதுவும் சாப்பிடும்போது என்னமோ அந்த
கவிச்சு வாசனை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி என்னடா பண்றது? ப்ரான்ஸும் சாப்பிட முடியல அப்படிங்கிறதுனால, அடுத்தது ஃபிஷ் வந்து வாங்கி நானே குக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ தட் ஃப்ரெஷ்ஷா நான் குக் பண்ணேன். ஏன்னா என்னோட ஃபிஷ் கறி அண்ட் ஃப்ரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அத வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் ஓகேவா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து சூப்பரான குக்குங்க. நானே சொல்லிக்கிறேன். என்னோட குக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னோட குக்கிங் ஸ்டைல்ல பண்றதுனால அந்த ஃபுட்டெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா, அந்த ஃபிஷ்ஷ சாப்பிடும்போது, அந்த ஃபிஷ்ஷுக்கு எந்த டேஸ்ட்டும் எனக்கு ஃபீல் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த கறியோட டேஸ்ட்ல அத நல்லா சாப்பிட்டேன். அன்னைக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, அடுத்த நாள் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பேட்டர்ன் வந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். அதாவது, நான் வந்து எப்போலாம் நான்வெஜ் சாப்பிடுறேனோ, சாப்பிடும்போது கூட அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் டே என்னோட எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கும். அதாவது என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னன்னு தெரியாம ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், மொத்தத்துல ஒரு டிஃபிகல்ட்டி. ஏன்னா ஹீல் ஆயிட்டேன். அ அதனால வந்து ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி எனக்கு எதுவுமே புரியல. நல்லா இருக்கு. அ அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து நர்வஸ் சிஸ்டம கூட ஹீல் பண்ணிட்டேன். ஸோ என் நர்வஸ் சிஸ்டம் கூட காமா தான் இருக்கு. ஆனா என்னமோ ஒரு பிரச்சனை. அது என்னன்னு தெரியல. ஸோ இத வந்து நான் ஆஃபீஸ்லலாம் அப்புறம் அதாவது வாங்கும்போது நான்வெஜ்னா வேண்டாம். நான் நான்வெஜ் சாப்பிடுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, அ அவங்க வந்து "அது என்ன இவ்வளோ நாள் சாப்பிட்டு இருந்தல்ல, இது ட்ரை பண்ணி பாரு, அத ட்ரை பண்ணி பாரு" அப்படின்னு நான் சொன்னேன். சாப்பிடும்போதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு நெக்ஸ்ட் டே அது ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும் அந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அது புரியாது நிஜமாவே தான். இருந்தாலும் அவங்க வந்து "இதெல்லாம் உன் மைண்ட்ல இருக்கிறது தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நானும் சரி ஒருவேளை நானே கிரியேட் பண்றேனோ, ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே! அப்படின்னே நான் நெறைய வாட்டி ட்ரை பண்ணி கடைசியில எனக்கு 100% புரிஞ்சிருச்சு. இத வந்து என்னால சாப்பிட முடியாது அப்படிங்கிறது. ஸோ முதல்ல மைண்ட்லேருந்து அந்த ஃபுட்ட பார்க்கும்போது உண்டாவுற அந்த ஆசை அப்படிங்கிறது போகல. எப்போலாம் இந்த வாசனை வருதோ, அப்போலாம் ஆசை வந்தது. அப்போலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து சுத்தமா ஃபிஷ் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. இந்தியா போகும்போதும் ஒரு நாள் சாப்பிட்டேன். ஆனா அது ஓகே. பரவால்ல. அம்மா குக் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிடும்போது பரவால்ல தான். ஆனா நெக்ஸ்ட் டே எனர்ஜி ப்ராப்ளமா தான் இருந்தது. ஸோ நான் வந்து இப்போலாம் வாங்குறதே கிடையாது. எக்கு அதே மாரி தான். எக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் புரோட்டீன் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி. எக்கு மட்டும் நான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இல்ல முடிஞ்ச டைம்லலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா எக்கு கூட எனக்கு ஒரு நாள் பாயில் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அது ஒரு அருவருப்பா தோணுச்சு. அதோட எக்கையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்பயாச்சும் ஏதாவது ஒரு இப்போ ஃப்ரைட் ரைஸ்ல எக் இருந்ததுன்னா, அதில கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுருவேன். மத்தபடி நார்மலி இப்போ வந்து மத்தபடி எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டமும் சாப்பிடுறதில்ல. அதாவது நான் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ணல. அது தானா என்ன விட்டு போச்சு. இப்பவும் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் எண்ணம்லாம் கிரியேட் பண்ணல. அது அந்த ஒரு பிளேஸ்க்கு நான் இன்னமும் ரீச் ஆவலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபுட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஒத்துக்காத ஒரு ஃபுட்டா இருந்ததுனா, அது நம்மள விட்டு போயிடும். ஸோ நீங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே வந்து சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஜங்க்கும் அதே மாரி தான். ஜங்க் ஃபுட்டெல்லாம் வந்து என்னால இப்ப சாப்பிட முடியல. அத வந்து அந்த ஆசைக்கு வாங்குறோம் அவ்வளோதான். அத சாப்பிடும்போது எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்லோலி என்ன ஆகும்னா, நம்மளே வந்து இந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு வந்து முடியாது. என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு நம்மளே கேட்டகரைஸ் பண்ணிடுவோம். ஸோ நல்ல ஃபுட்ட தான் சாப்பிட ஆரம்பிப்போம். இதேதான் என்னோட கொலீக்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எக் கூட சாப்பிடலன்னா புரோட்டீன் வந்து சோர்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். யூ ஹேவ் டு டேக் கேர். ரொம்ப அப்பன்னா வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் நெறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆ நான் வந்து அப்படிலாம் தான் நானும் நெனச்சேன். ஆனா எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, இது என்னோட இன்ட்யூஷன்லேருந்து தோன்ற ஒரு விஷயம். நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? இது வந்து என்னோட இன்ட்யூஷன்லேருந்து தோன்ற ஒரு விஷயம். நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களான்னு எனக்கு தெரியல. என்னோட ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த இயற்கை, இந்த காத்து, இந்த சன்லைட் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அத குடுக்குது. இந்த ஃபுட்ட சாப்பிட்டா மட்டும் தான் எனக்கு வந்து புரோட்டீன் கிடைக்கும். இந்த ஃபுட்ட சாப்பிட்டா மட்டும் தான் எனக்கு கார்ப்ஸ் கிடைக்கும். இதுதான் எனக்கு வந்து விட்டமின்ஸ் கிடைக்கும். இதுதான் எனக்கு மினரல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு எது புடிச்சிருக்கோ, எது என் பாடி அக்செப்ட் பண்ணுதோ, எது என் பாடிக்கு குளிர்மையா இருக்கோ, ஏன்னா கீரைலாம் சாப்பிட்டேன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். கீரை வந்து நீங்க நான்வெஜ் குடுத்தா கூட நான் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனா கீரை குடுத்தீங்கன்னா அப்படி பிடிக்கும் எனக்கு. அதுவும் என்னோட ஸ்டைல்ல தக்காளி போட்டு கொஞ்சம் தண்ணியா அத வேக வச்சு அத கொஞ்சம் தேங்காய் லாஸ்ட்ல போட்டு பண்ணுவேன். அந்த ஸ்டைல்ல பண்ணா எவ்வளோ வேணா சாதமே சாப்பிட்டுருவேன் அத போட்டு. அப்படி வந்து அது வந்து அந்த ஸ்டொமக்குக்கே வந்து ரொம்ப குளிர்மையா ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா, எது நல்லாருக்கு, அத சாப்பிட்டா திருப்தியா இருக்கு அப்படின்னா, அது போதும். அது உங்க பாடிக்கே ஆட்டோமேட்டிக்கலி என்னெல்லாம் வேணுமோ அத குடுத்துக்கும். நீங்க வெளியில வந்து இப்படி இந்த காத்தோட்டமா நில்லுங்க. நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன். அ டேக் எனர்ஜி ஃப்ரம் திஸ் யூனிவர்ஸ். வெளியில கிரவுண்டுக்கு வாங்க, பார்க்குக்கு போங்க, செடி நடுவுல போய் நில்லுங்க. அங்கேருந்து கிடைக்கிற அந்த காத்து, அந்த சன்லைட், நைட்ல இருக்கிற மூனோட அந்த லைட்டு, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே
எல்லாமே உங்க பாடிக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே குடுக்கும். ஸோ ஃபுட்டுல இத சாப்பிடணும், அத சாப்பிடணும்னு கால்குலேட் பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேலரிஸ் பார்த்து இந்த மாரிலாம் நானும் வாழ்ந்திருக்கேன். அதனால தான் சொல்றேன். அப்படியெல்லாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம். சாவர வரைக்கும் சந்தோஷமா, எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருந்து சாவறது தான் பெருசு. அத விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் நான் வந்து ரொம்ப அழகா, ஷேப்பா எல்லாரும் என்ன பார்த்து அப்படியே பொறாமப்படுற மாதிரி அப்படி வாழணும்லாம் நினைக்கவே வேண்டாம். அப்படியெல்லாம் வாழறவங்க எல்லாமே டென்ஷன்ல இத வந்து கட்டுக்காத்து கொண்டு போணுமே அப்படிங்கிற டென்ஷன்ல வாழ்வாங்க. எனக்கு இப்போ வந்து எப்படின்னா, குண்டா இருக்கேனா, இருந்துட்டு போறேன். அப்ப அந்த சைஸ்ல ட்ரெஸ்ஸ வாங்கிக்கிறேன். ஒல்லியா ஆவுறேனா, இருந்துட்டு போறேன். அப்போ வந்து அந்த சைஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். அ எப்படி இருந்தாலும் என்ன நான் வந்து கேரி பண்றத அழகா கேரி பண்ணிக்கணும். இதுதான் என்னோட ஒரே ஒரு மந்த்ரா. அண்ட் அத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து நான் லைஃப் ஸ்டைல் விளாக்ன்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அது எப்படி நீங்க அத எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. ஓகே டியர்ஸ், டேக் கேர். பாய்.